வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். துபாயிலிருந்து காரைக்காலுக்கு வந்த 24 வயது பெண்ணிற்கு கொரோனா தொற்று உறுதி. புதுச்சேரியில் கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள் எண்ணிக்கை 13ஆக உயர்வு. தேசிய டெங்கு தினம் கடைபிடிப்பு. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள காய்கறி சந்தையில் பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண். காட்டு பகுதியிலிருந்து குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து அருகே இருந்த வாய்க்காலில் விழுந்த புள்ளிமான். 2 மணி நேரம் போராடி வனத்துறையினர் மீட்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாற வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். இனி விரிவான செய்திகள். துபாயில் இருந்து காரைக்காலுக்கு வந்த 24 வயது பெண்ணிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனாவிற்காக சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் 6 பேர், காரைக்காலில் ஒருவர் என 7 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது காரைக்காலில் மேலும் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக கூறினார். துபாயிலிருந்து காரைக்காலுக்கு வந்த 24 வயது பெண்ணிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், இதனால் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக புதுச்சேரியில் அரசு கோவிட் மருத்துவமனையில் 8 பேரும், ஜிப்மர் மருத்துவமனையில் தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேர் என மொத்தம் 13 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும், கொரோனா நோய் பரவலை தடுக்க மக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும், மக்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் யாருடன் பழகினார்கள், எங்கு சென்றார்கள் என்ற விபரத்தை மறைக்காமல் சொல்ல வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்தார். கல்லூரியில் 6 நபர்கள் கொரோனா பாசிட்டிவ் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். காரைக்காலில் ஏற்கனவே உள்ள ஒரு நபருடன் நேற்று 24 வயது பெண்மணி ஒருவர் துபாய் சென்று வந்தவர் 24 வயது பெண்மணி ஒருவர் துபாய் சென்று வந்தவர் பாசிட்டிவ் என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஆகையால் காரைக்காலில் 2 பாசிட்டிவ் கேஸும், கதிர்காமத்தில் 6 பேர்கள் பாசிட்டிவ் கேஸ் இருக்கிறாங்க. ஜிப்மரில் 5 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள். ஸோ ஆக மொத்தம் 13 நபர்கள் பாசிட்டிவாக வந்திருக்கிறார். இப்போது இப்போ தளர்த்தப்பட்ட விதிமுறைகள் இன்னும் ஓரிரு நாளில் வர இருக்கும் காரணத்தால் மேலும் தமிழ்நாட்டில் இந்த மதுக்கடைகள் திறப்பது மற்றும் பேருந்துகள் இயக்குவது, புதுச்சேரியின் உள்ளும் பேருந்து இயக்குவது, கடைகள் திறப்பது சம்பந்தமாக சில தளர்வுகள் வர இருக்கின்றன. ஆகையால் மக்கள் இந்த 3 முக்கிய தனி மனித இடைவெளி, முகக்கவசம் அணிவது, தனி மனித சுகாதாரம் ஆகியவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். கடைசியாக பாதிக்கப்பட்ட ஒரு நபர் எந்த வித சம்பந்தமும் இல்லாத தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் இந்த நோய் தொற்று ஏற்படுவது காரணமாக இருந்திருக்கிறார். இது அவங்கள ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் தள்ளிவிடுகிறது. 2வதாக பாதிக்கப்பட்ட நபர் உடனடியாக தான் எங்கெல்லாம் சென்று வந்தோம் என்பது உடனடியாக அவர் எங்களிடம் ஒப்பித்து விட வேண்டும். அதை நாங்கள் விசாரணை செய்து அவரிடம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் அவர் எங்கு சென்றார் என்று நாங்கள் உண்மையை வர வைக்க வேண்டியதாக. இதற்கிடையில் அவரோட தொடர்புடையவர்கள் பல இடங்களுக்கு சென்று நடமாடுகிறார்கள். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நோய் அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. முதல் நாளே அவர் தான் எங்கு சென்று வந்தோம் என்று கூறிவிட்டால் இதில் எந்தவித மறைப்பதற்கோ அவமானப்படுவதற்கோ எந்தவித ஒரு விஷயமும் இதில் இல்லை. அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக நாம் இதுவரை 5312 பரிசோதனைகள் செய்திருக்கிறோம். அதில் 5162 டெஸ்ட்டுகள் நெகட்டிவ் என்று வந்திருக்கிறது. ஆகையால் நாம் நல்ல ஒரு
பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேசிய டெங்கு தினத்தை ஒட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காய்கறி சந்தையில் பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை சார்பில் தேசிய டெங்கு தினம் கடைபிடிக்கப்பட்டது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காய்கறி அங்காடியில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் தொடங்கி வைத்து டெங்கு விழிப்புணர்வு எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார், மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உபயோகமற்ற பிளாஸ்டிக் கப்புகள், அவ்வாறு ஏதேனும் வீணான பொருட்கள் கிடந்தாலும் அவற்றை உடனே அகற்றிவிடுவேன். எனது வீட்டில் இந்த கொரோனா பேரவற்றை பொது புகாத வண்ணம் மூடியிட்டு வாரம் ஒரு முறை தேய்ச்சி கழுவி சுத்தம் செய்வேன். இதன் மூலம் தேடிக்கு கொசுப்புழு வளராமல் தடுத்து நான் அறிந்தவற்றை தற்போது அரசு எடுத்து வரும். புதுச்சேரி காட்டுப்பகுதியிலிருந்து குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து அருகில் இருந்த வாய்க்காலில் விழுந்த புள்ளிமானை வனத்துறையினர் 2 மணி நேரம் போராடி மீட்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் குடியிருப்பு பகுதி அருகே உள்ள பெரிய வாய்க்காலில் புள்ளிமான் ஒன்று தவறி விழுந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் வாய்க்காலுக்குள் இறங்கி 2 பக்கமும் நின்று அதனை பிடிக்க முயற்சித்தனர். ஆனால் மான் ஒரு இடத்தில் நிற்காமல் ஓடியதால் சுமார் 2 மணி நேரம் போராடி மானை பிடித்து வனத்துறைக்கு கொண்டு சென்றனர். மேலும் மான் எங்கிருந்து வந்தது என விசாரணை மேற்கொண்ட வனத்துறையினர் அருகே உள்ள மேட்டுப்பாளையம் அரசு கால்நடை கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் கஜா புயலின் போது அங்கு வளர்க்கப்பட்ட மான்கள் சில கல்லூரி வளாகத்திலிருந்து தப்பித்து அருகே உள்ள அடர்ந்த காட்டு பகுதிக்குள் ஓடிவிட்டதாகவும் அங்கிருந்துதான் தற்போது குடியிருப்பு பகுதிக்குள் மான் வந்திருக்கலாம் என விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும், மேலும் நீர் தேடி வன விலங்குகள் ஊருக்குள் வந்தால் அதனை துன்புறுத்தாமல் வனத்துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். உத்தரையர்பாளையம் மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் சாலையோரங்களில் அமைக்கப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகளை உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். புதுச்சேரி மாநிலத்தில் சாலையோரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி அதிகாரிகள் அவ்வப்போது அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் கொரோனா ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் நகராட்சி ஊழியர்கள் ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்தும் பணியை துவக்கியுள்ளனர். அந்த வகையில் மேட்டுப்பாளையம், உத்தரையர்பாளையம் பகுதிகளில் சாலையோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகளை உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் அதிரடியாக அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ஸ்ரீ சாய்ராம் சித்த மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் கொரோனா காலத்தில் கற்றதும் பெற்றதும் என்ற தலைப்பில் தமிழ்நாடு கொரோனா சிறப்பு பணிக்கான வழிநடத்தும் உறுப்பினர் சித்த மருத்துவர் டாக்டர் சிவராமன் வருகிற 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு வலைதள நேரலையில் பங்கேற்று பொதுமக்களிடையே கலந்துரையாட உள்ளார். ஆரோக்கிய சுகாதார பாதுகாப்பு நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் மற்றும் தமிழ்நாடு கொரோனா சிறப்பு பணிக்கான வழிநடத்தும் உறுப்பினர் டாக்டர் சிவராமன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தை சேர்ந்த ஸ்ரீ சாய்ராம் சித்த மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பொதுமக்களின் நலன் கருதி கொரோனா காலம் கற்றதும் பெற்றதும் என்ற தலைப்பில் உரை நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாகவும், இந்த உரை நிகழ்ச்சியில் தான் கலந்து கொண்டு நேரலையில் கலந்துரையாட உள்ளதாகவும், வருகிற 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இந்த வலைதள நேரலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும், அனைவரும் தங்களை தொடர்பு கொண்டு
கொரோனா காலம் கற்றதும் பெற்றதும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தலாம் என கேட்டுக்கொண்டார். பல்வேறு சூழலில் பல்வேறு இடங்களில் மக்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். யாரும் எதிர்பார்த்திராத அசாதாரண மாற்றங்களுக்கு தங்களை பழக்கப்படுத்தி வருகின்றனர். இந்த சூழல் நம்மிடம் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி உள்ளது, என்ன கற்றோம், என்ன பெற்றோம் என்ற சிந்தனை நம்மை நமது இயல்பு நிலைக்கு அழைத்து செல்லும். எனவே பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கொரோனா குறித்த தங்களது சந்தேகங்களை மருத்துவரிடம் நேரடியாக கேட்டு தெளிவு பெறலாம் என டாக்டர் சிவராமன் கேட்டுக்கொண்டார். செய்திகளில் இனி வருவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாற வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறும் சூழல் உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த புயலுக்கு ஆம்பன் புயல் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி துறைமுகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஸ்ரீ தக்ஷின் பாரத் மார்வாடி சங்கம் சார்பில் கொரோனா நிவாரண நிதியாக முதலமைச்சர் நாராயணசாமியிடம் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா நிவாரண நிதியாக பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், வணிகர் கூட்டமைப்பினர் நிதி வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி தக்ஷன் மார்வாடி சங்கம் சார்பில் நிவாரண நிதி வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் தக்ஷன் மார்வாடி சங்க நிர்வாகிகள் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் நாராயணசாமியிடம் வழங்கினர். இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டு வஉசி பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள தெருவோர ஆதரவற்ற முதியோர்களுக்கு லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 1982ஆம் கல்வியாண்டு மாணவர்கள் சார்பில் வஉசி பள்ளியில் அரசால் தங்க வைக்கப்பட்டுள்ள ஆதரவற்ற மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அத்தியாவசிய பொருட்கள், உடை, முகக்கவசம் மற்றும் கை கழுவும் திரவம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் கோபாலகிருஷ்ணன், துணைத் தலைவர் மோகனகிருஷ்ணன், இணைச் செயலாளர் கணேசன், சங்க பொருளாளர் மோகன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கொரோனா எதிர்ப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காங்கிரஸ் பிரமுகர் செந்தில் தலைமையில் வில்லியனூர் தொகுதி முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. கொரோனா பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அரசு தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சியினர், அமைப்பினர் அவரவர் பகுதியில் கிருமி நாசினி தெளித்தும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் வில்லியனூர் தொகுதி முழுவதும் காங்கிரஸ் பிரமுகர் செந்தில் தலைமையில் கிருமி நாசினி தெளிக்கும் பணி தொடங்கியது. வில்லியனூர் தொகுதி முழுவதும் இவர்கள் கிருமி நாசினியை தெளித்து வருகின்றனர். இந்த பணியில் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் செந்திலின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். துபாயிலிருந்து காரைக்காலுக்கு வந்த 24 வயது பெண்ணிற்கு கொரோனா தொற்று உறுதி.
புதுச்சேரியில் கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள் எண்ணிக்கை 13ஆக உயர்வு. தேசிய டெங்கு தினம் கடைபிடிப்பு. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள காய்கறி சந்தையில் பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண். காட்டு பகுதியிலிருந்து குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து அருகே இருந்த வாய்க்காலில் விழுந்த புள்ளிமான். 2 மணி நேரம் போராடி வனத்துறையினர் மீட்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாற வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.